السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரிய வேலைமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அழகான ஒரு புத்திமதியை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். وَلَا يَجْرِمَنَّكُمْ شَنَآنُ قَوْمٍ عَلَىٰ أَلَّا تَعْدِلُوا. ஒரு கூட்டத்தின் மீது உள்ள வெறுப்பு நீதத்தை ஜஸ்டிஸை இழப்பதற்கு உங்களை தூண்டக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஒருவரை வெறுக்கின்றோம் என்று அவருக்கு அநியாயம் செய்வதற்கு அந்த வெறுப்பு எம்மை தூண்டக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் ஒருவர் மீது செலுத்தக்கூடிய அன்பும் ஒரு அளவுடன் இருக்க வேண்டும். ஒருவர் மீது காட்டக்கூடிய வெறுப்பும் அளவுடன் இருக்க வேண்டும். அளவு கடந்த அன்பும் இருக்கக்கூடாது, அளவு கடந்த வெறுப்பும் இருக்கக்கூடாது. இந்த அளவு கடந்த அன்பும் அளவு கடந்த வெறுப்பும் மனிதனை அழிவில் கொண்டு போய் சேர்க்கும். கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களது சகோதரர்கள் அளவு கடந்து வெறுத்தார்கள். அதனால் அவர்கள் கிணற்றில் தள்ளப்படுவதற்கு காரணமாக, அந்த வெறுப்பு காரணமாக ஈஜிப்தின் கவர்னரின் மனைவி அவர்களை அளவு கடந்து நேசித்தார், விரும்பினார். அதனால் இந்த அன்பு அவரை சிறையில் தள்ளுவதற்கு, சிறைவாசம் அனுபவிப்பதற்கு அது காரணமாக அமைந்தது. எப்பொழுதும் யார் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்கும் ஒரு அளவு இருக்க வேண்டும். நாம் யார் மீது கொண்டிருக்கக்கூடிய வெறுப்புக்கும் ஒரு அளவு இருக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் கண்ணியமானவர்களே, நாம் ஒருவரை நேசிக்கின்றோம் என்று அவர் செய்யக்கூடிய எல்லா செயலையும் நாம் நியாயப்படுத்தக்கூடாது. அதை நல்லதாக நாம் காட்டிவிடக் கூடாது. ஒருவரை நாம் நேசிக்கின்றோம், அவரை விரும்புகின்றோம் என்று அவர் செய்வதெல்லாம் சரி என்ற முடிவுக்கு நாம் வந்து விடக்கூடாது. அனைவரும் மனிதர்களே, மனிதர்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்களே. சில சந்தர்ப்பங்களில் நிறைய நன்மைகள் செய்வார்கள், தவறுகளையும் செய்வார்கள். ஒருவரை நேசிக்கின்றோம் என்று கண்ணியமானவர்களே, அவர் செய்யக்கூடிய தவறுகளையும் நியாயப்படுத்துவது பிழையான ஒரு காரியம். ஒருவர் பிழையான வழியில் செல்கின்றார், ஆனால் அவரிடத்தில் நல்ல பகுதியும் இருக்கும். அவருடைய பிழைகளை நாம் வெறுக்க போய் அவரது நல்ல பகுதியையும் நாம் வெறுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் போகக்கூடாது. அதில் நடுநிலைமையான ஒரு போக்கில் நாம் கையாள்வதை மார்க்கம் காட்டக்கூடிய முக்கியமான வழிகாட்டலாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அப்துல்லாஹ் இப்னு முஹம்மது நோகா என்பவர் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் வந்தார். கேட்டார்கள், எங்கிருந்து நீங்கள் வருகின்றீர்கள் என்று கேட்டார். சொன்னார்கள், அபூ குரைப் என்ற ஒரு இமாமுடைய சபையில் இருந்து அவரது மாணவர்களாக நாங்கள் வருகின்றோம் என்றார். சொன்னார்கள், அபூ குரைபா அவர் ஒரு சாலிஹான ஒரு ஷேக், அவரிடமிருந்து நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதை எழுதிக் கொள்ளுங்கள், நன்றாக படித்துக் கொள்ளுங்கள் என்றார். கண்ணியமானவர்கள், அந்த மாணவர்கள் சொன்னார்கள், வலக்கின்னஹு யத்அனு ஃபீக், என்றால் அவர் உங்களை பற்றி ஏதாவது குறை சொல்லிக் கொண்டே இருப்பார். அவர் வேலைக்கு உங்களை பற்றி குறை சொல்வார். யாருவர்? அஹ்மத் இப்னு ஹம்பல். 4 இமாம்கள், மத்ஹபுடைய இமாம்களில் ஒரு இமாம் தான் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சொன்னார்கள், உங்களை பற்றி அந்த இமாம் அபூ குரைப் என்ற இமாம் குறை சொல்லிக் கொண்டே இருப்பார். இது அவர்களுடைய வளமையாக இருக்கிறது. சொன்னார்கள், ஷேக் சாலிஹ், அவர் நல்ல ஒரு ஷேக் தான், நல்ல ஒரு மனிதர் தான். என்றாலும் என் மூலம் அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார். என் மூலம் தான் அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார். சில சந்தர்ப்பங்களிலே கண்ணியமானவர்களே, மற்றவர்களை பற்றி நாம் சில குறைகளை பேசிக்கொண்டே இருப்போம். சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் அவர்களுக்கு அதை சோதனையாக ஆக்கியிருப்பார். அதை நாளை மறுமை நாளையிலே அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிலையை நாம் தள்ளப்படுவோம். இது நடக்கக்கூடிய யுத்தம். இது நடக்கக்கூடிய யுத்தம். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா இஸ்ரேல் அடிக்கக்கூடிய யுத்தம். இந்த யுத்தத்திலே நாம் யாருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும், யார் பக்கம் நான் நிற்க வேண்டும் என்ற விடயத்திலே இந்த முஸ்லிம் உம்மா பல முறைகளிலே கருத்து வேற்றுமை பட்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநியாயத்தை வெறுக்கிறார். யாருக்கு அநியாயம் செய்யப்படுகின்றதோ அந்த அநியாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புவதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், நான் அநியாயத்தை எனக்கே ஹராமாக்கி கொண்டேன். அல்லாஹ் கடுகள வேண்டும், அநியாயம் செய்வதை விரும்புகிறார். கண்ணியமானவர்களே, 2 வருடங்களாக
எமது உறவுகள், பலஸ்தீனில் இருக்கக்கூடிய உறவுகள், அவர்கள் அநியாயம் செய்யப்பட்டார். எத்தனையோ பிள்ளைகளை, குழந்தைகளை, உயிர்களை இழந்தார், உடைமைகளை இழந்தார். அஸ்ஸாவின் அடையாளம் இங்கு கிடையாது. அதற்கு காரணமாக மீண்டு வருகிறார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு கூட்டம் பிழையான வழியில் இருக்கின்றார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு செய்யப்படக்கூடிய அநியாயத்தை நாம் நியாயப்படுத்தக்கூடாது. இவர்கள் அநியாயம் செய்யப்படத்தான் வேண்டும். ஒரு கூட்டத்தை நாம் வெறுக்கின்றோம் என்று நீதத்தை இழப்பதற்கு அந்த வெறுப்பு தூண்டக்கூடாது. அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள், தவறுகள் நடந்திருக்கலாம், அவர்களது கொள்கைகளிலே சில பிழைகள் இருக்கலாம். ஆனால் நீதத்தை இழப்பதற்கு தூண்டக்கூடாது. அவர்களுக்கு அநியாயம் செய்யப்படும் பொழுது, அவர்களது குழந்தைகள் கொல்லப்படும் பொழுது, அவர்களது உடைமைகள் இழக்கப்படும் பொழுது, கண்ணியமானவர்கள், இந்த சந்தர்ப்பத்திலே நாம் சந்தோஷப்படக்கூடாது. இந்த மக்கள், இந்த கசாவுடைய மக்களுக்கு, பலஸ்தீன் மக்களுக்கு அநியாயம் செய்தார்களோ அவர்களை தலையில் தூக்கியவர்கள் சிறந்தவர்கள் என்று நாம் அவர்களை புகழக்கூடிய அளவுக்கு நாம் வந்துவிடக் கூடாது. மிக கவனமாக நாம் இதில் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அநியாயத்தை வெறுக்கின்றார். யாரெல்லாம் அநியாயம் செய்வார்களோ அல்லாஹ் தஆலா அநியாய கட்டளை நிச்சயம் பிடிப்பார். எனவே ஒரு நடுநிலையான போக்கிலே இருப்போம். யாரெல்லாம் அநியாயம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு ஹிதாயத் இருந்தால் நேர்வழி கிடைப்பதற்கு நாம் வாசிக்கிறோம். மிகப்பெரிய ஒரு அநியாயம் நடந்திருக்கிறது. கஸ்ஸா மக்களிலே யாரெல்லாம் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு தூக்கு தண்டனை 90 நாட்களிலே விதிக்கப்படும் என்ற ஒரு தண்டனையை இஸ்ரேல் பாராளுமன்றம் இன்று 2-3 நாட்களுக்கு முன்னால் அதை அவர்கள் அமுலாக்கி அதை சந்தோஷமாக கொண்டாடுகின்றார். இதை அநியாயம் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இதை பற்றி பேசுவதற்கு நாம் ஒரு நாள் தயங்கி விடக்கூடாது. கண்ணீர் வழி தள்ள வேண்டும். உயர்ந்த குரலிலே சப்தமிட்டு இதற்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா அநியாயத்துக்கு எதிராக குரல் எழுப்புவதை இருந்து கொண்டார். அநியாயம் செய்பவனுக்கும் உதவி செய், அநியாயம் செய்யப்படுபவனுக்கும் உதவி செய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது அநியாயம் செய்யப்படுபவனுக்கு உதவி செய்யலாம். அநியாயக்காரனுக்கு எப்படி உதவி செய்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அநியாயத்தை விட்டு அவனை தடு. இவருக்கு நேரடியாக தடுக்க முடியாவிட்டால் கண்ணியமானவர்களே, ஏதாவது கருத்துக்களை சொல்லி அந்த சப்தத்தின் மூலம், பேச்சின் மூலம் இந்த அநியாயத்தை தடுப்பதற்குரிய முயற்சியை நாம் செய்ய வேண்டும். அந்த அநியாயத்தை எந்த சந்தர்ப்பத்திலும் நியாயப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் மாறிவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நேரான பாதையை தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.